ரொம்ப கஷ்டமான விஷயம். நேற்று நடந்த கட்சி கூட்டத்தில் ஒரு 39 பேர் இறந்துருக்காங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்க எல்லாருக்கும் என்னோடய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா, இவ்வளோ பேர் எதுக்கு நீங்கள் போனீங்க? குழந்தையெல்லாம் கூப்பிட்டுட்டு போகிற அளவுக்கு நீங்கள் அந்த கட்சி தலைவரோட கொள்கையினால் ஈர்க்கப்பட்டீங்களா, இல்லை ஒரு மக்களுக்கு செஞ்ச நன்மையினால் அங்கே பார்க்க போனீங்களா? இதை எல்லாத்தையும் தாண்டி அவர் ஒரு நடிகர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் அவரை பார்க்க போயிருக்கிறீங்க. எவ்வளோ முட்டாள்தனமான மோகம் நம்மக்கிட்ட இருக்குது பாருங்களேன். நம்மளை யாருன்னே தெரியாது. நம்ம கோடியில் ஒருத்தவங்க. அவங்களுக்குலாம் ஒரு அரசியல் தலைவராக இருக்கட்டும், ஒரு கட்சி தலைவராக இருக்கட்டும், ஒரு நடிகராக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் நம்ம யாருன்னே தெரியாது. ஆனால் அவங்கள பார்க்கணுன்ற ஒரே காரணத்துக்காக போயிட்டு கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் இறந்துருக்கீங்க. உங்கள் குடும்பத்தை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் வாழற எல்லாருமே அவங்க கடைசி காலம் வரைக்கும் உங்களை நினச்சி வருத்தப்பட்டு அவங்க போகணும். இதுக்கப்புறம் அவங்களோட காலம் ஒரு கடுமையான காலமாக இருக்கும். அதுதான், உங்களை யாருன்னே தெரியாத ஒரு தலைவருக்காக, ஒரு நடிகருக்காக போயிட்டு உங்கள் குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் இந்த மாதிரி போயிட்டீங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முட்டாள்தனம். நம்ம சமூகத்தில் இந்த முட்டாள்தனமான மோகம் என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்கு தான் நம்ம ஒரு சரியான தலைவரையோ ஒரு சரியான வழிகாட்டியோ நம்ம தேர்ந்தெடுப்போம். எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இது நேற்று நைட்லேருந்து பார்க்குறப்போ ரொம்ப உறுத்தலாக இருந்தது. இப்போ நீங்கள் யாருக்காக போனீங்களோ, உங்களுக்குலாம் யாரெல்லாம் ஆழ்ந்த இரங்கல்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் அடுத்தடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. அவங்களுக்கு இதை தாண்டி நிறைய வேலை இருக்குது. ஆனால் உங்கள் ஃபேமிலியை பற்றி யோசிச்சிங்களா? நான் என்ன ஒன்று சொல்கிறேன்னா, நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் குடும்பத்தை பற்றி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். முக்கியத்துவம் உங்கள் குடும்பத்துக்கு கொடுங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எல்லாமே இருப்பீங்க. யாருன்னே தெரியாத ஒருவங்களுக்காக உங்கள் குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் எதுவுமே பண்ணி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வராதிங்க. அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் இதை யாருக்கும் அகெயின்ஸ்டாவோ யாரையும் சார்ந்தோ பேசணும்னு நான் நினைக்கல. எனக்கு அந்த மக்களுங்களை நினச்சாதான் எனக்கு பரிதாபமாக இருந்தது. அதுக்காக தான் இந்த வீடியோ.